ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்றின நெய்யும் ஆயிலும் ஹீட் ஆனதுக்கப்புறமா பட்டை வகைகள் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு 4, அந்த கல்பாசி, ஏலக்காய் 2, அதுக்கப்புறம் சோம்பு 1/4 டேபிள் ஸ்பூன் போதும். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகா நான் 3 கீரி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். நம்ம இந்த சாதத்துக்கு நம்ம எந்த மசாலாவுமே ஆட் பண்ண மாட்டோம். அதனால் நீங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் நீளமாக கட் பண்ணி ஸ்லைஸாக அதுவும் போட்டுடலாம். அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி 1 பழுத்தது இருக்குது, அதுவும் சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்த்து நல்லா வணக்கிடலாம் மசிகிற அளவுக்கு. தக்காளி கொஞ்சம் வெந்ததும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடித்து சேர்த்துக்கலாம். நல்லா இடித்து சேர்த்தா தான், அப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுவும் ஒரு 2 மினிட்ஸ் வணக்கிட்டு நம்ம இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வணங்குற அளவுக்கு உப்பு, அப்புறம் சாதத்துக்கு தேவையான உப்பும் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் 2 பேர்த்துக்கு செய்கிறதுக்கான அளவு தான் சொல்கிறேன். பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம மல்லி புதினா 1 கைப்பிடி சேர்த்துக்கலாம், 2மே சேர்த்து. இதுவும் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வணக்கி விட்டுலாம். நம்ம இதெல்லாம் வணங்குற கேப்பில் நம்ம தேங்காய் அரை மூடி எடுத்து அதுலேருந்து தேங்காய் பால் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதில் 2 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் தண்ணி, நார்மல் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஊற்றின தண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி போடலாம். நான் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டிங்கன்னா அதுவே நல்லா கொதிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசிலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 2 மினிட்ஸ் கழித்து நம்ம உப்பு செக் பண்ணி பார்த்தா லைட்டாக கரிக்கிற மாதிரி, ஒரு கல் கரிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் கரெக்டான உப்பு அளவு. ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றிருக்கனால தெரியாது, அதுக்கப்புறம் சாப்பாடு வந்ததுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். அப்போ தான் சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட டேஸ்டியான தேங்காய் பால் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா உதிரி உதிரியாக இருக்குது, அடியில் எதுவும் ஒட்டாமல். பாருங்கள் நீங்களே. இதுக்கு நம்ம சிக்கன் கிரேவி இல்லைனா முட்டை தொக்கு, நான் வெஜிடேரியனாக இருந்தால் இது சேர்த்து சாப்பிட்லாம். இல்லை வெஜிடேரியனாக இருந்தால் பன்னீர் வறுவல், முருங்கைக்காய் வறுவல் இது மாதிரி வச்சு நம்ம சாப்பிட்லாம். நல்லா சாப்பாடு உதிரி உதிரியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மசாலா எதுவும் போடலன்ட்டு நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.